இன்னைக்கு தேசிய அளவில் பரபரப்பு செய்தி பிரதமர் முதல்வர் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடியை திரு விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அலுவல் பூர்வமாக சந்திக்கிறார். இது மரபான நிகழ்வும் கூட. புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர்கள் அண்டை மாநிலத்திலிருந்து மேற்குவங்கத்திலிருந்து பிரதமரை சந்தித்து வருகிறார்கள். அந்த மரபுப்படியே பிரதமரை மட்டுமல்லாது உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஒஃபிஷியலாக எனக்கு தெரிந்து 2014 சமயத்தில் அன்று பிரதமர் வேட்பாளராக தமிழ்நாட்டுக்கு கோவைக்கு வந்திருந்த பிரதமர் மோடியை திரு விஜய் அவர்கள் சந்தித்தார். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த சந்திப்பு முதல்வர் பிரதமர் இடையே சந்திப்பு என்ற அளவில் நடக்கிறது. உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் உள்ளிட்டோரையும் சந்திக்க இருக்கிறார். இந்த மரபு சார்ந்த சந்திப்பை தாண்டி இந்த சந்திப்புடைய முக்கியத்துவமான அம்சங்களாக நம்ம பெறுவது என்ன ரமேஷ்? நீங்கள் குறிப்பிட்டது போலவே அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி வருகிறார். பிரதமரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்கள் சொன்னது போல 2014 அந்த ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிரதமரை தற்போது சந்திக்க இருக்கிறார். அவர் பிரதமரை சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திப்பது உறுதியாக இருக்கிறது. நேரம் இன்னும் எத்தனை மணி என்பது உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் பிரதமரை 4:30 மணிக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்திக்கிறார். பிரதமரை சந்தித்த பிறகுதான் அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறார்கள். பொதுவாக இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லி வருகின்ற போது அப்போது நிதி அமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்களையும் சந்திப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். அதன் பிறகு அருண் ஜேட்லி மறைவுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக ஆன பிறகு நிதி அமைச்சரே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அவர் தங்கியிருக்கக்கூடிய தமிழகத்தில் வந்து சந்திப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். பிரதமரை சந்தித்த பிறகு ஒரு நீண்ட பட்டியலை முதல்வர் அவர்கள் கொடுப்பார்கள். அதன் பிறகு முதல்வர் என்ன அறிவுறுத்துவார்கள் என்றால், இதில் நிதி சார்ந்த விஷயங்களும் அடங்கி இருக்கிறது என்பதால் நீங்கள் ஒருமுறை நிதி அமைச்சரையும் சந்தித்து பேசிவிடுங்கள் என்று ஒரு ஃபார்மலாக ஒரு அறிவுறுத்தலை கொடுப்பார். அதன் அடிப்படையில் நிதி அமைச்சரையும் சந்தித்து தமிழகத்திற்கு சேர வேண்டிய நிலுவையில் உள்ள நிதியை உடனடியாக வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நெல் அரவை மானியம், மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி, ஜிஎஸ்டி நிதி, இப்படி பல தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து வழங்க வேண்டிய நிதி இருக்கிறது. அதே போல சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி இன்னும் வழங்கப்படாமல் சிலது நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. கல்விக்கு தேவையான நிதியை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிதி அமைச்சரிடம் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர உள்துறை அமைச்சரையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை அவர் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.